சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற அந்த ப்ரௌனியை ராகி மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 100 கிராம் சாக்லேட், 30 கிராம் பட்டர் சேர்த்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு முட்டை சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சல்லடை வச்சுட்டு 1/2 கப் ராகி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா சலிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த பேட்டரை சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை மேலே தூவி விட்டுறலாம். ஆல்ரெடி ஒரு குக்கருக்குள்ளே ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இந்த டின்னை சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். மூடியில் குறிப்பாக பெல்ட்டும் விசிலும் எடுத்துகிட்டு தான் வைக்கணும். இப்போ 30 நிமிஷம் பேக் பண்ணி வெளியில் எடுத்தோன்னா உள்ள ஃபட்ஜியாக சாஃப்டாக சூப்பரான ராகி ப்ரௌனி ரெடி. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.